எனக்கு இந்த குடும்பமும் நம்ம பிசினஸும் தான் எல்லாமே. அதனாலதான் எனக்கு இதை தவிர எப்பவுமே எனக்கு வேற சிந்தனை எதுவுமே வந்தது இல்ல அத்தை. என்ன பொறுக்கி ராஸ்கல், எல்லா ஃப்ராடு தரமும் பண்ணிட்டு பெருசா நல்ல மாதிரி பேசுறியா நீ? உனக்கு இந்த ஆளை பத்தி தெரியல. சரியான பொம்பளை பொறுக்கி காய்த்த ஆளு. நம்ம ஆபீஸ் விஷயத்துல கூட என்னென்ன ஃப்ராடு தரம் பண்ணிருக்கான் தெரியுமா இந்த ஆளு? என்னடா சொன்ன? நான் கேட்ட பணம் எங்க? முதல்ல இந்த டாக்குமெண்ட்ல சைன் போடு, அதுக்கப்புறமா நான் தரேன். என் தங்கச்சி உங்களை எவ்வளவு நம்பினா, ஆனா நீங்க என்ன நம்ப மாட்டீங்களே மச்சான். இந்த பத்திரத்துல சைன் பண்ணாதான் பணம் கொடுப்பேன்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல. சரி சரி, அந்த பத்திரத்தை முதல் கொடுங்க. தாஸ் என்னும் எனக்கும் சுந்தரத்துக்குமான செட்டில்மெண்ட் பத்திரம். சில கொடுத்தல் வாங்கல் விஷயத்திற்காக சுந்தரம் என்னிடம் பெற்ற ரூபாய் 5 லட்சத்தை மொத்தமாக என்னிடம். நீ எனக்கும் சுந்தரத்துக்கும் இடையில் எந்த கொடுத்தல் வாங்கலும் கிடையாது. இது என் சுய நினைவோடு எழுதி கொடுக்கும் பத்திரம். நீதான் இனிமே என்கிட்ட பணம் கேட்க மாட்டேன்னு சொன்னேன்ல. பணம் கேட்க மாட்டேன். ஆனா இந்த பத்திரத்துல ஒட்டையா கொடுத்தல் வாங்கல் மட்டும் போட்டிருக்க. அது எந்த விஷயத்தில் கொடுத்தல் வாங்கல்னு தெளிவா போடணும்ல. நியாயமா இதுல என்ன போட்டிருக்கணும்னு நான் இப்ப சொல்லட்டுமா? சுந்தரம் என்னும் நான் தாஸ் என்பவருடைய அங்கேன் வாழ்க்கையில் சில திருவிளையாடல் புரிந்து அவள் கர்ப்பத்துக்கு நான் காரணமானதால் அந்த பெண்ணின் வாழ்வாதாரத்திற்காக 5 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடாக தருகிறேன். இதை நான் ஒப்புக்கொண்டதின் பேரில் இப்போது ஒரே செட்டில்மெண்டாக இந்த 5 லட்சம் ரூபாயை முழு மனதோட தருகிறேன்னு எழுதி கொடு. நான் கைது போட்டு தரேன். அதெல்லாம் எப்படி இதுல போட முடியும்? அட பின்ன அதை வச்சு நீ என்ன மிரட்டினா அதுக்கு நீ என்ன விஷயமே போடாம ஒட்டையா கொடுத்தல் வாங்கல்னா எப்படி? உன்னால சைன் போட முடியுமா முடியாதா? சரி, சும்மாவே என்ன நம்ப மாட்டீங்க. இதுல நான் சொல்ற மாதிரி எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டா அப்புறம் சுத்தமா என்ன நம்ப மாட்டீங்க. அதனால நீங்க ரெடி பண்ணி கொண்டு வந்த பத்திரத்திலேயே சைன் போடுறேன். சைன் போட்டாச்சு, பணத்தை கொடு. பணத்தை எடு. என்ன மச்சான், என் கையெழுத்து எப்படி? படிக்க இன்ட்ரெஸ்டா இருக்கா? இவ்வளவு படிச்சிருக்க இருந்தும் பத்திரம்